India's finest audio wearable brand, starting at 999. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. ஏய் குசி விஜய் ஏ ஏ சூப்பருங்க நைஸ் நைஸ் எஸ் இவரு அப்போ பார்க்க எப்படின்னா கழுத்துல ஒரு கோல்டு கலர் செயின் இப்படி போட்டுட்டு ஐயோ அழகா இருக்கும். கண்டிப்பா பேக் பெட்டி பிரமாணம் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். இவரு நான் என்ன சொல்லணும், இவர் என்ன சொல்லணும், அவ்வளோ டஃப்பாக இருக்காங்களா? என்னது இது விஜய்? என்ன சொல்றாங்கன்னு தெரியலங்க. விஜய் கொண்டா, விஜய் தேவரகொண்டா. தனுஷ் சாரோட படம் இவருக்கு பேர் ஐயோ 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 இப்ப வந்த மூவி பேர் எனக்கு வரல. இவரும் இப்போ திருச்சிற்றம்பலம் துள்ளுவதோ இளமை. ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்களேன். ட்ரீம்ஸ். ஐயோ அதல்ல எனக்கு விஜய் சொல்லிட்டீங்க, எனக்கு அதுதான் சந்தேகம். குண்டா லவ் என் மேலையா? தேங்க்ஸ். ஸ்னேக் 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 பாம்பு. ஸ்னேக்குக்கு இன்னொரு பேர் அனகொண்டாவா? விஷாலா? லைக் வந்து கோமாலியாக இருக்கிறதுக்கு மேஜர் நிறையா ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதில் முக்கியமான விஷயம் இந்த ரியாக்ஷன்ஸ். லைக் நம்ம காமெடியாக எவ்வளோ நம்மளை ரெப்ரசென்ட். நான் எப்போ வந்து சும்மா விளவலா பேசிட்டு இருக்கிற ஆள் தான். அப்புறம் ஏதாவது ஒன்று நானே சிரிப்பேன் அந்த மாதிரி. அதனால எனக்கு தோணுது சரி, எனக்கு அதுதான் சரி ஆகுது. பட் இப்போ என்னன்னா நம்ம அதை வந்து ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை அதனோட ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ டீம் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போது அதில் ஒரு சில ஆக்ட்ரஸோடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அது தமிழோ பாலிவுட்டோ ஏதோ இருக்கும். நான் எடுத்து காமிப்பேன். நீங்கள் அது யார் அப்படின்றத வித்தவுட் அட்ரிங் எ வேர்ட் எனக்கு வந்து ரியாக்ஷன்ஸ்லேயே புரிய வைக்கணும் யார் அந்த ஆக்டர் அப்படின்னு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச யாராவது கொடுங்க. தெரிஞ்ச ரஜினி சார் தெரியுமா? தெரியும். சூர்யா, விஜய், அவர் அவங்களெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் தெரியும். பெரிய பெரிய வேற வேற எல்லாம் போகாது. ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இமேஜில் இருக்கிறவங்க யார் அப்படின்றத எனக்கு நீங்கள் தலை எஸ் ஈஸியாக சொல்லிட்டாங்க. எஸ் இருங்க. எஸ் அஜித் குமார் அவர்கள். ஹாப்பி பர்த்டே தலை ஃப்ரம் கார்த்திக் ராமதுரி அண்ட் டீம் SS மியூசிக். இன்னைக்கு அவர் பர்த்டே தெரியும்ல? அப்படியா? ஹாப்பி பர்த்டே சார். என்னங்க இப்படி இன்ஸ்டன்ட்டா ஒரு விஷயம் சொல்றீங்க? ஒரு படம் என்ன ஃபேவரட் உங்களுக்கு அஜித்தோட படம்? எனக்கு இவரோட எல்லா மூவியும் பிடிக்கும். எனக்கு பழைய மூவிஸ் தான். இவர் அந்த டபுள் ரோல் பண்ணல அதெல்லாம் ரொம்ப வாலி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேற ஏதாவது கன்வே பண்ணுமா நம்ம ஏகேக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. செம்ம ஆக்டர் சீரியஸா. ஆனா உண்மையிலே ஹேண்ட்ஸம்னா அடிச்சுக்கவே முடியாது தலைவனை. இங்க வந்து இப்போ நம்ம சென்னையில வரும்போது நான் இப்படி கேட்கும் நிறைய பேர்கிட்ட, இந்த ஆக்டர் இப்படி சூப்பரா. இப்போ நம்ம மலையாளத்துல வந்துன்னா ஏதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது நிறைய பேரை பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரியல அவங்க எப்படி. அந்த மாதிரி நான் இங்க நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட கேட்பேன், அவங்க எப்படி சூப்பரா நல்லா பேசுவீங்களா அப்படி கேட்கும்போது எல்லாரும் இவரை பத்தி அவ்வளோ நான் பாசமா சொல்லுவேன். அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த ஆக்டர் ஏய் குசி விஜய். ஏ ஏ சூப்பருங்க நைஸ் நைஸ் எஸ். அதாவது இந்த இடத்துல இந்த நாக்கை வச்சு கியூட்னஸ் பண்ற ஒரே ஆள் என் தலைவன், என் தளபதி தான். எஸ் வாவ். ஐயோ இவரை நான் என்ன. பட் ஆனா இந்த லியோ போட்டோ காட்டினதுக்கு நீங்க எங்களுக்கு குஷி ரெஃபரன்ஸ் கொடுத்தது வந்து ஹாப்பியா இருக்குங்க. லியோல என்னன்னா அதாவது அது ஹாப்பியா இருக்கு. அந்த விண்டேஜான படம் அது. எனக்கு இவரோட எல்லாம் அந்த கால மூவிஸ் தான் பிடிக்கும். அப்ப துள்ளாத மனம் துள்ளும், ஐயோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. இவரு அப்போ பார்க்க எப்படின்னா கழுத்துல ஒரு கோல்டு கலர் செயின் இப்படி போட்டுட்டு ஐயோ அழகா இருக்கும். என்ன நமக்கு மேல தளபதி ஃபேனா இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் யாராவது பேசினா நான் பொறாமாயிடுவேன். அப்படியே நான் தான் பெரிய. நாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கேரளாவில இவருக்குன்னே ஒரு உலகமே இருக்காங்க. ஓகே, என்னைக்குமே தளபதியோட வெறியன் நான் தான். சரி, உங்களுக்கு கோல்டு, எனக்கு கோல்டு. அப்ப விட்டு டிரா தி மேட்ச். இது என்னங்க இது? என்னங்க இப்படி முடிச்சிட்டீங்க அத? ஓகே, ரெண்டு பேருமே பயங்கர தளபதி ஃபேன்.
அப்படின்னு வச்சுக்கலாம். ஹாஃப் உங்களுக்கு தர ஹாஃப் நான் ஆஃப் உங்க நீங்க எடுத்துக்கோங்க. சூப்பர். ஐயோ மீதி எல்லாரும் நம்மள வந்து அடிப்பாளே. அப்பா சண்டன் வந்துட்டா சட்டை கிழிஞ்சு தான் ஆகும். ஓகே பட் இப்போ நம்ம ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம் தளபதி ஃபேன்ஸா. ஓகே ஸோ இப்போ இந்த நேரத்தில் கோட் படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டுவர்ட்ஸ் ஃபேர்வெல் வேற வந்துட்டாரு. ஏதாவது என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கோட் படத்துல உங்களுக்கு? சூப்பரா இருக்கும், வேற எதுவும் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கிடைச்சாலே நான் போய் பார்த்துருவேன், அவ்வளோதான். சூப்பரா இருக்கும். எப்போ இவரோட படம் சூப்பரா தான் இருக்கும். அதனால சூப்பரா இவர் கூட நடிக்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேக் பெட்டி பிரமாணம் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். என்னது இது லாஸ்டா சொன்னது? என்னது பெட்டி பிரமாணம்? எங்க ஊர்ல ஏதாவது பிடிச்சது இருந்தா நம்ம இப்ப பெட்டி பிரமாணம் எல்லாம் எடுத்து போயிடுவேன்னு சொல்லுவேன். தளபதினா வந்து எல்லாத்தையுமே சார் எது வேணாம் சார், சைடு ஓரமா நின்னுக்கிறேன் சார். ஓகே ஸோ அடுத்த ஆக்டர் இவரை நான் என்ன சொல்லணும்? இவர் என்ன சொல்லணும்? அவ்வளோ டஃப்பா இருக்காங்களா? என்னது இது? எனக்கு இப்படி போனா நான் யாரை சொல்றது? அப்படி நீங்க டஃப்பா முன்னாடி சொல்லக்கூடாது. விஜய் என்ன சொல்றாங்கன்னே தெரியலையேங்க. விஜய் கொண்டா, விஜய் தேவரகொண்டா. நைஸ்ங்க. உண்மையிலே விஜய் தேவரகொண்டாக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த ஒரு பொண்ணு இன்னைக்குதான் நான் பாக்குறேன். சத்தியமா வேற என்ன காமிக்கிறேன்? செம கியூட்டஸ்ட் சீரியஸ்லி. விஜய் சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏதோ பின்னாடி பண்றாங்களேன்னு யோசிச்சா கொண்ட போட்டு. ஓகே அர்ஜுன் ரெட்டிக்கு வந்த சோதனை. ஓகே தேங்க்ஸ் பட் கியூட்ங்க கியூட். யாரு? ஆனா இவருக்கு நான் என்ன காமிக்க திரும்ப விஜய் ஆரம்பிச்சு கொண்டெல்லாம் போடக்கூடாது எனக்கு. ஹீட்டு, வெயில், சூரியன். என்ன சூர்யா? ஓகே சம்மரோட கனெக்ட் பண்ணிட்டாங்க என் தலைவனை. நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். எனக்கு வேற எதுவும் வரல அதை காமிக்கிறதுக்கு. அந்த குச்சி இருந்தா வாயில வச்சு இப்படி பண்ணிருப்பான் அந்த மாதிரி. ஓகே சூப்பர். ஸோ அடுத்த ஆக்டர் என்னங்க இவ்வளவு பயப்படுற அளவுக்கு யாருமே கொடுத்துருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். இவருக்கு என்னன்னா எத்தனை பேருங்க? தளபதின்றீங்க, சூரியன்றீங்க, விஜய் தேவரை கொண்ட போடுறீங்க, அடுத்து வேற யாரா சொல்றீங்க? இவருக்கு நான் என்னதான் காமிக்கும்? யாருன்னு காமிங்க. ஐயோ என்ன காமிக்கும் தெரியலையே. அந்த அளவுக்கு ஆக்டரா? ஆமா இவருக்கு என்னதான் காமிக்கும்? என்ன காமிக்கும்? ஒல்லி, தனுஷ். அதாவது இந்த விவேக் சார் தெரியும்ல, விவேக்கா வடிவேல் சார் தெரியும்ல, வடிவேல் சார் டைலாக் ஒன்று இருக்கும், யானைக்கு எவ்வளவோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இதை சொல்லி காட்டுறியாடான்ற மாதிரி எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பட் இது கரெக்ட் தான் சொல்லலாம். வேற ஏதாவது நீங்க காமிங்க. நல்லா தான் கேக்குறீங்க. இது இப்படி பண்ணலாமே. செஞ்சிடுவேன். வரல நான் என்ன பண்ணுவோம். பட் பரவாயில்ல இது சொல்லலாம். எனக்கு பிடிச்ச ஆக்டர் ரொம்ப ஐயோ எனக்கு பைத்தியம் இந்த ஆக்டர் மேல. அதாவது என்ன மாதிரியே வியூவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்ப விஜய் போட்டோ காட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒட்டி பிரமாணத்துடன் கிளம்பும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க. இப்ப நீங்க காமிச்ச ஒவ்வொருத்தங்க வந்து. சரி தனுஷோட படம் என்ன ஃபேவரட் உங்களுக்கு? தனுஷ் சாரோட படம் உனக்கு பேர் எதுவும் ஐயோ 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 இப்ப வந்த மூவி பேர் எனக்கு வரல. இவரும் இப்போ திருச்சிற்றம்பலம், அசுரன், கேப்டன் மில்லர். ஐயோ வரல. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். முன்னாடி என்ன படம் வந்துச்சு? ஐயோ நம்ம துள்ளுவதோ இளமை. ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்களேன். ட்ரீம்ஸ். ஐயோ அதல்ல எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். நம்ம மலையாளத்துல மஞ்சு வாரியர் கூட ஒரு மூவி படிச்சோம். அசுரன் அப்போ செம்ம மூவி. அசுரன் பேரு எனக்கு கர்ணன்ல மஞ்சு வாரியர் கிடையாது. மஞ்சு வாரியர் கூட படிச்ச அசுரன் தான் செம்ம மூவி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அசுரன் மூவி யூ லைக். அப்புறம் கேப்டன் வேற லெவல். நான் தியேட்டர்ல இருந்து ஐயோ எனக்கு குதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எல்லா ஆக்டர்ஸும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க. எல்லா ஆக்டர் எல்லாருமே பிடிக்கும். இவங்க ஒவ்வொருத்தங்க பண்றது அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ். ஓகே சூப்பர். தி நெக்ஸ்ட் ஆக்டர் என் அண்ணா. எனக்கு அண்ணன் பாசம் வர வேலை. நீ சொல்ல கூடாது. சொல்லட்டுமா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு திரும்ப விஜய்க்கு வந்துட்டாங்களே, இப்ப கொண்டு போட போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே விஜய் வந்தாச்சு. ஓகே செயின் விஜய், கழுத்து விஜய், செயினுங்க கழுத்துல போடுறது செயின், தாலி
கடவுள். விஜய் சொல்லிட்டீங்க, எனக்கு அதுதான் சந்தேகம். குண்டா, கொஞ்சம் குண்டா இருப்பாரா? நீங்க இப்படி சொல்லி என்னைய மாட்டி விட்டீங்கன்னா என்ன என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இது சம்மந்தமே கிடையாது. விஜய் லவ் என் மேலையா? தேங்க்ஸ், ஐ லவ் யூ டூ. ஓ ஓ லவ் யூ டூ விஜய் சேதுபதி. ஏங்க இவர் ஓகேங்க, கியூட் கியூட், இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன மாட்டி விட பாத்தீங்களா? இல்ல அவர் கொஞ்சம் குண்டா தானே. என்ன அண்ணான்னு கூப்பிடுறீங்க? இவர் மட்டும் பாசமா? அண்ணன் பாசம். அது எப்படி அது என்ன திடீர்னு விஜய் சேதுபதி மேல அண்ணன் பாசம்? எனக்கு அவர் மூவிஸ் பார்த்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இவரை பத்தி சொல்லி கேட்டிருக்கேன். அதனால அப்படி பிடிக்கும். ஓகேவா? யாரு அடுத்த ஆக்டர்? ஸ்னேக். ஸ்னேக் ஸ்னேக் பாம்பு. பாம்பு ஸ்னேக்கு பாம்பு வேற இன்செக்டா? ஸ்னேக்கு பாபு. ஸ்னேக். ஸ்னேக்குக்கு இன்னொரு பேர் அனகொண்டாவா? விஷாலா? ஸ்னேக்குங்க, ஸ்னேக் கரெக்டு, கொத்திரும். சபா விஷ்ணு. கடவுள் படம்லாம் நடிப்பாரா? ஸ்னேக்கு கும்பிடுவோம் நம்ம கடவுளா? விச் காட்? ஸ்னேக்கு பாம்பு. பாம்புக்கு வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. அனகொண்டான்னு இல்லையா? என்னங்க அது? டங்கு. வெனமா? விஷம். தெரியல. நாக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை நா. நகம். க. இம். நாமா? நானியா? நான் கன்ஃபார்ம். பாதி. நகம் கரெக்டா? அதுல என்னது? ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையா? லாஸ்ட் 2 வார்த்தை. இம் ம. யாருன்னு பார்த்துருவேன் நானு. நான் க க நாக ராஜா. நாக சைத்தன்யா. அப்படா காஃபி கொண்டு வாங்க. முடியல. நான் நாக சைத்தன்யாவை தான் இவ்வளவு கஷ்டமா கண்டுபிடிச்சிட்டு இருந்தேனா? என் நாக்கு நகம் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தா. ஏங்க நீங்க சமந்தாவை சொன்னிருந்தீங்கன்னா எதையாவது நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இல்ல அவரோட படம் விடிவி சொன்னிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பேன். ஒழுங்கா சொன்னதே கண்டுபிடிக்கல. நாக ஸ்னேக் பாபு வடிவேல் போட்டோ இருக்கா என்ன? இது விஷால்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் நானு. நான் சொன்னேன். பட் நைஸ் ட்ரை. எஸ் சூப்பர். ஓகே முடிஞ்சிருச்சா? இல்ல இருக்கு, இது முடிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையா வந்து பயங்கர கியூட்டஸ்டா பதில்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கானது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் தேவரகொண்டா, கடைசியா நாக சைத்தன்யா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாசிட்டிவ் நம்ம இன்டர்வியூ முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. India's finest audio wearable brand, starting at 999. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.